காஃபி கொடுத்தாங்க, குடிக்காத தண்ணியில் ஊற்றிக்க. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஷூட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இது வந்து என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டைம். எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ஜா ஷூட்டிங் கிளப் இல்லையா? ஆமாங்க. இப்போ நாங்கள் போகிறோம். போயிட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். ஓகே ஓகே, பார்க்க தானே போகிறீங்க. ஷூட்டிங் ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து வெளியே வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்திருந்தவங்க ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கன்னெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து தான் நாங்கள் போகணும். அங்கே என்ன பண்ண போகிறீங்க? சுட போகிறோம். சுட போகிறீங்க? எதை சுட போகிறீங்க? குருவியா? அந்த பேப்பர், அந்த பேர் வரைஞ்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த பேப்பரை வந்துட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் பெரிய ஆள். ஏதா வேண்டாம், பிஸ்டல் இல்லை, நான் ரைஃபிள் தான். ரைஃபிளா? ஒருத்தங்க மாட்டாங்க. யாரு? இங்கே தாங்க. நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட் டைமு, ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கைட் பண்ணிக்கோ. கொஞ்சம் ஆள் வைப்ரேட்டான ஆள். What nonsense you are talking about me? இது கொடுங்க, இது கொடுங்க உங்களுக்கு. இது வந்து எத்தனை புல்லட்? இது நான் மெம்பர்ன்றனாலயா? எனக்கு 245. ஓகேம்மா. இது என்ன கன்னில் ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கன்னெல்லாம் செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டேன். அதுவும் உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் கன்னு. நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒவ்வொரு கன் ஷாட்டோட சவுண்டுமே நல்ல பயங்கரமான சவுண்டாக இருந்தது. நான் நல்லாவே பயந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் பயத்தெல்லாம் அடக்கி சரி என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடியாக நின்றுக்கிட்டேன். வெளியேருந்து மோகன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்கள்ட்ட யாரோ வந்து இது என்ன விலாகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருந்தான். எனக்கான கன்று தான் அவர் எடுத்துகிட்ருக்காரு. இது எப்படி வைக்கணும், எப்படி ஷூட் பண்ணும்போது பொசிஷன் என்ன, அது எல்லாமே அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ட்ரெயின்டு பர்சனாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபோ சொல்லிட்டு தான் நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறனால எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் கன் எடுத்து இந்த ஷாட் எப்படி வைக்கணும், நம்ம சின்ன எங்கே இருக்கணும், ஷோல்டர் எப்படி வைக்கணும், எப்படி எய்ம் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் நான் செலக்ட் பண்ண கன் வந்து அவர் எடுத்து அதில் ஷூட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அந்த ட்ரையல் கன்னில் ஒரே புல்லட்டில் வச்சு ஒரே ஷாட் வந்து பண்ணேன். அப்போ எனக்கு ஓகே, ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்புறம் தான் நான் செலக்ட் பண்ண ரைஃபிள் எடுத்து வெளியே எடுத்து காமிச்சாங்க. அதுவும் சேம் லைக் தட் அந்த மாதிரியே தான் எப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. மொத்தம் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 25 புல்லட்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 5 அந்த மாதிரி பார்ட்டாக இருக்கும். ஆனால் நினச்ச மாதிரியெல்லாம் இல்லை, நல்ல வெயிட்டே இருந்துச்சு, நல்லாவே வெயிட் இருந்தது. ஒவ்வொரு ஷாட் பண்ணும்போதே என் ஷோல்டர் அப்படி பின்னாடி போயிட்டு வந்தது, நல்ல வெயிட் இருந்துச்சு. ஆனால் நம்ம டைட்டாக பிடிச்சி நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு பயப்படாமல் பண்ணால் நல்லாவே பண்ணலாம். அது 25 ஷாட் இருக்கு. எப்படி எய்ம் பண்ணோம், அந்த லென்ஸ் வழியாக ஒரு ரெட் லைட் தெரியும், அதுதான் எய்ம் பண்ணுறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நல்லாவே புரிஞ்சுது. எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால நான் நல்லா ரெடி ஆகிக்கிட்டேன். ஃபஸ்ட் அந்த ட்ரையல் கன் முடிஞ்சுது, ஒரே ஒரு ஷாட்டு. இனி வந்து எல்லாமே தொடர்ந்து 5 ஷாட்ஸ் இருக்கிற மாதிரி. நான் நல்லா ஷூட் பண்ணிட்டேன் போல், அதனால் எல்லோரும் வந்து பாராட்டினாங்க. இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் வந்து நான் வந்து கேரளா அப்படிங்கிறனால எந்த ஊர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தார். அங்கேருந்து யாரோ என் ஊருக்காரங்க போல்.
கொல்லம் கருணாப்பள்ளின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அவர் வந்து இன்னும் சென்டர் காமிச்சு அங்கே எய்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தாரு. அவர் சொல்லியிருந்த மாதிரியே சென்டர் டம்மி எய்ம் பண்ணதெல்லாம் முடிஞ்சுது. இனி வந்து ஃபேஸ்க்கு எய்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருந்த மாதிரி நான் ஏதோ ஓகேவாக பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஃபுல்லாக முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த ஷீட் காமிக்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷோல்டர் பயங்கரமாக ஆடுறது பார்த்து நினச்சா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, வலிக்கவே இல்லை. கன் தான் ஹெவியாக இருந்தது, அதை ஹேண்டில் பண்ண தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. மற்றபடி நல்லாவே இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் இந்த தடவை வந்து ஃபேஸ் எய்ம் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, அது மாதிரி ஃபேஸ் எய்ம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ரைட் சைடாக இருந்துச்சு, அதனால் இந்த தடவை லெஃப்ட் சைடு எய்ம் பண்ண சொன்னார். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போவே லாஸ்ட் 10 புல்லட்ஸ் வந்து வீடியோ எடுக்க சொல்லி மோகன் கேட்டிருந்தான். அதுக்காக மோகன் அவனோட ஃபோன் உள்ளே கொடுத்துட்டு இருந்தான், அதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இதோடு முடிஞ்சது 25 புல்லட்ஸும். அவர் அந்த எய்ம் ஷீட் பார்த்துட்டு குட் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்லையே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் உள்ளேருந்து நான் பேசிகிட்டு இருந்தேன், வெளியே ஒன்றும் கேட்காது. அப்படி இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது வெளியே ஒன்றும் கேட்கலன்னு. கன் ஷாட் மட்டும்தான் கேட்குது. கிளாஸ் எல்லாமே கழட்டி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம பாக்கெட்ஸில் ஒரு ஷூஸில் ஏதாவது தெரியாமல் புல்லட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணாங்க. தூரத்தில் ஓகே சூப்பர். என்ன குறி எல்லாமே கரடியை தவிர எங்கிட்ட போயிருக்கு. கிழக்கே வைத்தா மேற்கே போய் என்ன வச்சு அவன் ஃபன் பண்ணிட்டு இருந்தால, இப்போ அவன் தான் உள்ளே போயிருக்கான். அவனை வச்சு நம்ம ஃபன் பண்ணுறோம். அவங்க அப்படி உள்ளே போய் கொஞ்சம் அவங்கள பற்றி இன்ஃபோலாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவன் ஆல்ரெடி கோர்ஸ் முடிச்சிருக்கான், கன் ஷூட்டிங்கில் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான், சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பீத்திட்டு இருப்பான். ஆக்சுவலி அது உண்மைதான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கன் ஷூட், ஆர்ச்சரி இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் நல்லா இன்வால்விங்காக இருப்பான், போயிடுவான் கிளம்பி.
கரெக்டாக ஃபேஸ் பார்த்தெல்லாம் சுட்டிருக்கான். ஆனாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் தான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஃபன் பண்ணி கலாய்ப்பேன். லாஸ்ட் வந்து ஒரு 5-10 புல்லட்ஸ் இருக்கும்போது வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால் என்னை உள்ளே விட்டுட்டாங்க வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு ஃபாஸ்ட், அவனுக்கெல்லாம் ஷோல்டர் ஆடுறதே அவ்வளோவா தெரியல, லைட்டாக ஒரு ஜெர்க் அவ்வளோதான். எனக்கெல்லாம் பயங்கரமாக நானே பின்னாடி போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஐயோ வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணலையே, அதில் எதுவும் பதிவாயிருக்காதே அப்படின்னு சொல்லி அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து புது எம்ஜிஆர் மாதிரி ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு அப்புறம் அடிக்கிறோம். இதில் 2 புல்லட் தாங்க வெளியே போச்சு. மீதி எல்லாம் 25 புல்லட்டில் ஹெட் ஷாட்டு, அப்புறம் மீதி ஹார்ட் ஷாட்டு. நான் கை காலில் கூட போடல, 2 புல்லட்டு சும்மா வெளியே ட்ரையல் பார்த்தோம். இல்லை நான் கோர்ஸ் போனது காம்படிஷன் போனது 4 வருஷத்துக்கு முன்னாடி. சும்மா அதனால தான் நாங்கள் பேச தவிர காதில் ஒரு 6 புல்லட்டு, காதில் ஒரு 6 புல்லட்டு. செக்யூரிட்டி அவர் ட்ரெயினர், கன் ஷூட்டர். செக்யூரிட்டி அவர் இன்னைக்கே வேலையை விட்டு போயிடுவார். கன் ஷூட்டர் சொன்னார், இங்கே எய்ம் பண்ண சொன்னார். அதாவது இங்கே எய்ம் பண்ண சொன்னார், நான் இங்கே எய்ம் பண்ணிட்டேன். அது பரவாயில்ல, வெரி குட் சொன்னார். எனக்கு வைத்தா மேற்கே பகிர்றது. அவ்வளோ, நன்றி வணக்கம். ஆனால் என்ன பேர் ரொம்ப பெருமையாக பேசுவார். அதனால இதில் நேம் எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏமாற்றிடுவோம். ட்ரை பண்ணிடுங்க. பெரிய ரவுடியாச்சு. அங்கிட்ட தடிக்கு விழுந்துடாதீங்க தண்ணிக்குள்ள. லெஃப்டில் கார் வரும், சும்மா சொல்லி பார்த்தேன். ரைட்டில் போங்க. கீழே வந்து வியூ நல்லா இருந்தது, மேலே இருந்தே நாங்கள் பார்த்துருந்தோம். அதனால கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்தபடி இதெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்க வந்தோம். அங்கே ரொம்ப சில்லாக இருந்தது, ஸோ அதனால் காஃபி குடித்தா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்க வந்தோம். ஓகேங்க. தூங்கி இருந்துச்சு, இடிச்சுட்டா வழியில் தாங்க முடியாமல் படுத்துதான் தூங்கி எழுந்திரிச்சுன்னு சொல்கிறோம். காஃபி கொடுத்தாங்க, ஓகே. அப்படி ஒன்றும் நல்ல காஃபியெல்லாம் இல்லை, பாவக்காய் கரைச்சி ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ நல்லா இருக்கு, டப்பா நல்லா இருக்கு. கல் தண்ணி குடிக்கிறேன். இந்த ஜிம் நடந்துட்டுருக்கு, நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன். இது ஹெல்தி ஃபுட்டு தான் கிடைக்கும். ஹெல்தி ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் அதுதான் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ துபாய் போகணும். முறைக்கிற மாதிரி இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, இல்லை என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் முறைக்கிற மாதிரி இருக்கான்ல, ஆனால் அவன் முறைக்கல, அவன் முறையே அப்படிதான் சொல்ல வந்தேன். மூஞ்சியே அப்படி தான், பாவம் நல்ல பையன். ஃபஸ்ட் டைம் இப்படி வீடியோவில் உட்காந்து பேசுகிறான். நான் எங்கே பேசுகிறேன், நீங்கள் தான் பேசுகிறீங்க. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். பேச அவனுக்கு வராதுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு பேச வராது. நான் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், அவன் கொஞ்சம் பேச மாட்டான். பிறவி ஊமை. ஒன்று பேக்கு ரொம்ப சொல்கிறதுல அடுத்தடுத்து விலாகில் இவனை வச்சு கொஞ்சம் ஏதாவது வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். இவன் அவன் சொல்லக்கூடாது, வீடியோஸ் வந்து போட்டாங்க. இனிமேல் உங்களை வாங்க போங்கன்னே பேசுகிறேன். ஆமாம் அப்படியே சொல்கிறேன்.
இவரை வச்சு தான் வீடியோஸ் போடுவேன், என் ஹஸ்பண்ட் வச்சு தான் வீடியோஸ் இனிமேல் போடலான்னு இருக்கேன். நிறைய ரீல்ஸ் கூட பண்ணலான் இருக்கோம். யார் பாப்பா? ஆனால் பண்ணுவோம், நாங்கள் தான் பார்த்துக்குவோம். நாங்களே போட்டு நாங்களே பார்த்துக்கலாம். கோஆப்ரேட் பண்ணுவார் இவருக்கு அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் இவர் தான் எனக்கு சென்ட் பண்ணுறாரு. நம்ம இந்த மாதிரி ரீல் பண்ணலாம்னு சென்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, நான் இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போனோம், வாழ போகலாம்.